ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல ரிலீஸ் ஆன ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு நன். அவ ரொம்ப சந்தோஷமா சேவை பண்றதுக்காக அந்த சர்ச்சுக்கு போறா. பட் போனவ எப்படியோ பிரெக்னன்ட் ஆயிடுறா. அது எப்படின்னு அவளுக்கே தெரியல. ரொம்பவும் மர்மமாவே இருக்குது. நிறைய விஷயங்கள் ரொம்ப மர்மமாவும் நடக்குது. ஹீரோயின் எப்படி பிரெக்னன்ட் ஆனான்னு அவளுக்கு தெரியும் போது அவளுக்கு தூக்கி வாரி போடுற மாதிரியான பல விஷயங்கள் தெரியுது. சோ இந்த சர்ச்சில இருந்து ஹீரோயின் தப்பிக்க நினைக்கிறா. அது நடந்ததா இல்லையான்றதுதான் கதை. இந்த படத்தோட பேரு இம்மாக்குலேட். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நன் மேரி மாதா போட்டோவை பார்த்து ரொம்ப உருக்கமா பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் போட்டோக்கு பின்னாடி ஏதோ எழுதியிருக்கா. அத போட்டோவை வச்சு மறைச்சிட்டு அவளோட செருப்பு பெட்டியெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து வெளியில வந்து வேற ஒரு ரூமுக்கு நைஸா போய் தூங்கிட்டு இருக்கிற ஒரு நன்னுக்கு தெரியாம டிராயருக்குள்ள இருந்து சாவி கொத்தை எடுத்துட்டு வாசலை நோக்கி குடுகுடுன்னு ஓடுறா. சாவியை போட்டு கேட்டை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி ஒரு 4 நன் ரெட் கலர் மாஸ்கோட இவளை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. இவளும் கேட்டை திறந்துடுறா. ஆனா சங்கிலியால கேட்டு கம்பியை திறக்காத மாதிரி சுத்தி வச்சிருக்காங்க. அதை இவ எடுக்கிறதுக்குள்ள அவங்க பக்கத்துல வந்துடுறாங்க. உடனே இவ அந்த கேட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கேப்ல நுழைஞ்சு வெளியில முக்காவாசி போயிடுறா. அப்ப கீழே விழுந்தவ கடைசியா காலை எடுக்க போறப்ப அந்த நன்ஸ் எல்லாம் இவ காலை பிடிச்சு கேட்டுக்கு நடுவுல போய் இழுத்து உடைச்சு விட்டுடுறாங்க. அங்க அப்படியே கட் பண்ணா அந்த தப்பிக்க நினைச்ச நன்ன ஒரு இருட்டான இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அவ பக்கத்துல இருக்கிற தீக்குச்சியை கொளுத்தி பாக்குறப்ப தான் தெரியுது அவளை ஒரு சவப்பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்கன்னு. பயத்துல கத்திக்கிட்டே பெட்டியை தட்டுறப்போ மண்ணு அவ மேல விழுது. சோ அவளை உயிரோட புதைச்சு வச்சுட்டாங்கன்னு அவளுக்கு தெரியுது. எவ்வளவோ போராடி பார்த்து மூச்சு விட முடியாம இறந்தும் போயிடுறா. இங்கதான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க இம்மாக்குலேட்னு. இது நம்ம ஹீரோயின் பேரு சிசிலியா. இட்டாலி இமிகிரேஷனை கிளியர் பண்ணிட்டு இருக்கா. பிகாஸ் இவ இட்டாலியில இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு நன்னா இருக்கிறதுக்காக மிச்சிகன்ல இருந்து வந்திருப்பா. அந்த ஆபீசர்ல ஒருத்தர் கேக்குறாரு, இந்த சின்ன வயசுல நீ கண்டிப்பா நன்னா ஆகணுமா? இது ரொம்பவும் கஷ்டமான டிசிஷன் சொல்ல ஹீரோயினும் எனக்கு ஒரு கஷ்டமும் தெரியலன்னு சொல்லிடுறா. அப்படியே இமிகிரேஷனும் கிளியர் ஆகி வெளியில வந்தா இவளை பிக்கப் பண்றதுக்கு ஒரு ஆளு வந்து இவகிட்ட இன்ட்ரோ ஆயிட்டு கார்ல சர்ச்சுக்கு கூப்பிட்டு போறாரு. அது ரொம்ப அவுட்டர்ல இருக்கு போல. சோ போயிட்டே இருக்கு. கடைசியா சர்ச் வரவும் ஹீரோயின் இறங்கி உள்ள போறா. அங்க இவள மாதிரி நிறைய நன்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு வயசான நன் ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க. இவங்க நம்ம மதர்னு கூப்பிட்டுக்கலாம். அவங்க இட்டாலியில பேசுறாங்க. அது ஹீரோயினுக்கு புரியல. சாரி, எனக்கு இட்டாலி தெரியாதுன்னு சொல்றா. அப்ப பக்கத்துல இசபெல்னு ஒரு நன் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்றா. இந்த மதர் அவளுக்கு தங்குற ரூமை காட்டுன்னு இசபெல்ட்ட சொல்லவும் அவளும் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு காட்ட போறா. அப்ப இங்க நடக்கிற நிறைய விஷயங்களை சொல்லிட்டு கூப்பிட்டு போனவ இதுதான் உங்க ரூம்னு சொல்லி விட்டுட்டு போகும்போது ஹீரோயின் கிட்ட இந்த ஒர்க் ரொம்ப கஷ்டம், பிசிக்கலாவும் எமோஷனலாவும் நம்ம நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது வரும். சோ எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு உறுதிமொழி எடு. இப்படி உன்னால முடியாதுனாலும் நீ போறதா இருந்தா போய்க்கலாம், ஜீசஸ் உன்னை மன்னிச்சிருவாருன்னு இசபெல் சொல்ல அதுக்கு ஹீரோயின் ஜீசஸ் என்னைய எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்பியிருக்காருன்னு சொல்றா. இதை கேட்டவ அப்செட் ஆன மாதிரி தெரியுது. சரி இன்னைக்கு நைட்டு பிரேயர் இருக்கு, சீக்கிரமா வந்துடுன்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா. அவ பேரு குவான். 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிறாங்க. இப்ப நைட்டு பிரேயரும் நடக்குது. அங்க ஃபாதர்ல இருந்து நன்ஸ் வரைக்கும் எல்லாரும் இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோயின் வரப்ப ஒரு ஃபாதரும் இன்ட்ரோ ஆகுறாரு. இவர் பேரு சால் டேட்சி. நம்ம இவர் ஃபாதர் சால்னு கூப்பிடலாம். இப்ப ஒரு பெரிய ஃபாதர் தலைமையில பிரேயர் நடந்து முடிஞ்சு ஃபைனலா இந்த பெரிய ஃபாதர்ட்ட இந்த சால் இவளை இன்ட்ரோ பண்றாரு. அப்படியே என்ன பண்ணணும் பண்ண கூடாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு ஆசை விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு உறுதிமொழி எடுக்க சொல்றாங்க. அது எடுத்ததுக்கு அப்புறம் பெரிய ஃபாதர் கையில ஒரு ரிங் போட்டிருப்பாரு. அதுல கிஸ் பண்ணி கடைசியா ஹீரோயின் ஒரு நன்னாவும் மாறிடுறா. அப்படியே நைட்டு டின்னரும் நடக்குது. அந்த இடத்துல வச்சு ஃபாதர் சாலும் ஹீரோயினும் வைன் குடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஃபாதர் சால் தன்னை பத்தி எல்லாமே சொல்றாரு. நான் சயின்ஸ் பயாலஜி படிச்சு என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் சண்டே சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். அங்கதான் ஜீசஸ் எனக்கான வழியை காட்டினாரு. அதான் இங்க இருக்கேன். ஃபுல்லா என்ன இதுக்காக அர்ப்பணிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோயின்ட்ட உன்னை பத்தி சொல்லுன்னு கேக்குறாரு. அவ ஸ்டார்டிங்ல தயங்கினாலும் அப்புறம் அவளை பத்தின உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப மிச்சிகன்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். அது நல்லா பனி பொழியிற காலம். அதுல நான் எப்பவும் விளையாண்டுட்டே இருப்பேன். அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல ஐஸால உரையப்பட்டிருந்த ஒரு ஏரிக்குள்ள விழுந்துட்டேன். ஐஸும் என்னைய மூடிருச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருந்தேன். ஒரு 7 நிமிஷம் என்னோட ஹார்ட் பீட் நின்றுச்சு. பட் எப்படியோ என்னைய அந்த ஏரியில இருந்து காப்பாத்திட்டாங்க. உடனே டாக்டர் நான் பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா 7 நிமிஷம் கழிச்சு என்னோட
என்னோட ஹார்ட் பீட் துடிச்சது, நான் பொழைச்சிட்டேன். ஜீசஸ் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னைய காப்பாத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த காரணத்தை இப்ப வரைக்கும் நான் தேடிட்டு இருக்கேன், அது கிடைக்கல, ஃபைனலா இங்க வந்துட்டேன்னு சொல்றா. இத ஃபாதர் சால் கிட்ட சொல்லி முடிச்சவ நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்ப ஹீரோயின் அவ பாத்ரூம்ல மவுத் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு பாக்கலான்னு ஹீரோயின் வெளியில வரா. எல்லாரும் அவங்க ரூம்ல இருக்காங்க போல. சோ வெளியில யாருமே இல்ல. அப்ப அங்க ஒரு நன் ரொம்ப சத்தம் போட்டு அழுது பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹீரோயின் என்னாச்சுன்னு கேக்குறதுக்காக அவங்க கிட்ட போய் ஷோல்டர்ல கைய வச்சு கூப்பிடுறா. பார்த்தா அந்த நன்னுக்கு முகமே இல்ல, முழுக்குன்னு இருக்குது. அவங்களுக்கு கண்ணு மூக்கு வாயின்னு எதுவுமே இல்ல. இத பார்த்த ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு திரும்புறா. அங்க மதர் நின்னுக்கிட்டு ஹீரோயின்ட்ட என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் மதர் கிட்ட இவங்க ஏன் இப்படி அழுகுறாங்க, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஏன் முகமே இல்லைன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு மதரும் அவங்களோட உணர்ச்சிகளை அழுகை மூலமா வெளிக்காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம கடவுளுக்கு அன்பு செலுத்துற விதமா அவங்க தன்னோட முகத்தை அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. நான் கூட ஜீசஸோட கையில ஆணியால அடிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி என் கையிலயும் அடிச்சனாலதான் இந்த ஓட்டை வந்திருக்குது. இங்க இருக்கிற நிறைய நன்ஸ் அவங்களோட அன்பை காட்டுற விதமா ஜீசஸ்க்கு ஏதாவது ஒண்ணு இது மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது மூலமா நம்மளோட பாவங்கள்லாம் போய் நம்ம சுத்தமானவங்களா ரட்சிக்கப்படுவோம்னு சொல்லி மதர் சொல்றா. ஜீசஸ ஆணியால அரைஞ்சாங்க இல்லையா, அதுல ஒரு ஆணி தான் இது. இது நமக்கு கிடைச்ச பொக்கிஷம், இத நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கோம்னு சொல்லி அவ கையில குடுக்குறா. இத வாங்கினவ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப பெரிய ஃபாதர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அவ சால் கூட பேசிட்டு இருக்கும் போது நிறைய வைன் குடிச்சிருப்பா, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. அவ கட்டுப்பாட்டை மீறி நிறைய குடிச்சிருக்கா, அதனாலதான் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கா. இவ பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறப்போ உள்ள இருந்த ஃபாதர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போற மாதிரி தெரியுது. ஒரு ஸ்டேஜ்ல அவரு அந்த இடத்துல இருந்து கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சும் போயிடுறாரு. என்னடா ஒரே குழப்பமா இருக்குன்னு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கிறப்ப இவளுக்கு பின்னாடி இருக்கிற சுவரை உடைச்சிட்டு ஒரு அமானுஷ்யமான கை இவளை சுவருக்குள்ள இழுக்குது. சுவருக்கு அந்த பக்கம் கண் முழிக்கிற ஹீரோயினை ஒரு டேபிள்ல படுக்க வச்சு அவ பக்கத்துல ரெட் கலர் மாஸ்க் போட்டு 5 நன் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடமே கிரீப்பியா ரெட் கலர்ல இருக்கு. குழப்பத்துல முழிச்சிட்டு இருக்கிற ஹீரோயின் முகத்தை சில கைகள் வந்து ரொம்ப அழுத்தமா பிடிக்க அவ கத்துறா. அப்ப எதிரில உட்கார்ந்துட்டு இருந்த ரெட் கலர் மாஸ்க் போட்ட நன்ல ஒருத்தி ஹீரோயின் வயிற்றிலே கத்தியால குத்துறா. அப்படியே கதறிட்டே தூக்கத்துல இருந்து எந்திக்கிறா ஹீரோயின். பார்த்தா இது எல்லாமே அவளோட கனவு. ஆக்சுவலா ஜீசஸ் அரைஞ்ச ஆணைய குடுக்கறப்ப மயங்குவாள், அப்படியே அவ ரூம்ல படுக்க வச்சிருப்பாங்க. பாவ மன்னிப்பு கேட்டதுல இருந்து இப்ப அவளை குத்துனது வர எல்லாமே அவளோட கனவு தான். இது போதாதுன்னு இப்ப அவளோட வாசல்ல இருந்து ஒரு உருவம் இவளை பாக்குற மாதிரி தெரியுது. இருட்டா இருக்கிறதால லைட்ட போட்டு பாக்குறா, அங்க எந்த உருவமும் இல்ல. சரின்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு இங்க ஏன் ஒரே அமானுஷ்யமாவே இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுறா. இப்படியே அடுத்த நாளும் ஆகுது. சாப்பிடுற இடத்துல மீட்டிங் மாதிரி ஒண்ணு நடக்குது. மதர் தான் வழக்கம் போல ஜீசஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க இட்டாலியன் லாங்குவேஜ்ல பேசுறனால ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. சோ பக்கத்துல இருக்கிற குவான் கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேக்குறா. அவ வழக்கம் போல ஜீசஸ பத்தி புகழ்றாங்கன்னு சொல்லி சிரிக்கிறா. இத மதரும் பார்த்துட்டு அங்க என்ன சிரிப்புன்னு சொல்லி கேட்கவும் குவானும் சாரி சொல்லிடுறா. இப்ப இங்க இருக்கிற நன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வேலையா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வயசான நன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே இப்ப வந்து நன்ஸ் தான் டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போடுறதும் இது மாதிரி அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் குவானும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினை இசபெல் நன் இருக்கா இல்லையா, வெச்சக்கண்ணு வாங்காம சில நேரங்கள்ல ஹீரோயினை மறைஞ்சிருந்து பாக்குறா. அது ஏன்னு நமக்கு இன்னும் புரியல. இங்க புதுசா வந்திருக்கிற நன்ஸ் எல்லாத்துக்கும் பிரேயரை தவிர்த்து மத்த நேரங்கள்ல இதுதான் வேலை. இப்படியே பல நாட்கள் ஓடிடுது. இப்ப ஹீரோயின் சும்மா ரூம்ல படுத்திருக்கிறப்ப ஒரு வயசான நன் வந்து ஹீரோயின் முடிய கொஞ்சமா கட் பண்ணிடுறா. உடனே ஹீரோயினும் கோவப்படாம அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க பெட்ல படுக்க வைக்கிறா. அப்படி திரும்பி அவ ரூமுக்கு போகும்போதுதான் அந்த நன்னோட உள்ளங்காலில சிலுவையோட தழும்பு இருக்கிறத பாக்குறா. அடுத்த நாள் எல்லா நன்ஸும் ஒரு இடத்துல குளிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயினும் குவானும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த வயசான நன்னோட காலில சிலுவையோட தழும்ப பார்த்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஓகே, அதை விட நீ எதுக்காக இங்க வந்து குவான்னு சொல்லி கேக்குறா. குவான் சொல்றா, எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை எல்லாம் சுத்தமா கிடையாது. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் எப்பவுமே என்னைய அடிச்சுக்கிட்டே இருந்தான். பதிலுக்கு நானும் ஒரு நாள் அவனை அடிச்சுட்டு போடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்குன்னு யாருமே இல்ல. சோ இங்க வந்தா சாப்பாடு பிரச்சனை இருக்காது, பாதுகாப்பா இருக்கும்ட்டு இங்க வந்துட்டேன்னு சொல்றா. வெளியில இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறது எவ்வளோ பெட்டர்னு சொல்லிடுறா. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் திடீர்னு வாமிட் பண்றா. இப்ப உள்ளே டாக்டரும் இருப்பாங்க, அவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு பெரிய ஃபாதரு, சாலு, மதரு, டாக்டர்னு சொல்லி எல்லாரும் விசாரிக்கிறாங்க. நீ எப்படி உன்னோட கட்டுப்பாடுகளை மீறலான்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, திருன்னு முழிக்கிறா. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையேன்னு சொல்றா. ஹீரோயினுக்கு புரியல, நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு கேக்குறா. சொல்லு, நீ யாரையாச்சும் லவ்
பண்ணியா, அவனோட எதுவும் தப்பு பண்ணியா, உண்மையை சொல்லு, நாங்க எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் சீச்சி அப்படிலாம் கிடையாது, நான் எதுவும் பண்ணல, நான் எப்படி இது மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்லி கேக்குறா. அப்புறம் எப்படிமா நீ பிரெக்னன்ட் ஆக முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினோ என்ன நம்புங்க, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் கடவுளுக்கு என்ன அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்றா. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எப்படி ஒரு நன்னா இருக்கிறவங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் ஈடுபடாம பிரெக்னன்ட் ஆக முடியும்? அதனால குழப்பமா இருக்காங்க. சரின்னு ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா அவ பிரெக்னன்ட்டா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. இத கேட்ட எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க, ஹீரோயினையும் சேர்த்து. அப்ப பெரிய ஃபாதர் சொல்றாரு, நீ கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, கடவுள் தான் இந்த குழந்தைய உனக்கு கொடுத்திருக்காரு, ஜீசஸ் இந்த உலகத்துல ஓ மூலமா வரப்போறாருன்னு சொல்றாரு. சோ நாங்க உன்னை நம்புறோன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அந்த ஃபாதர் சால் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட ஹீரோயின் ஜீசஸ் எதுக்காக என்னைய தேர்ந்தெடுக்கணும் இதுக்காகன்னு கேக்குறா. அப்ப ஃபாதர் சால் சொல்றாரு, கடவுள் உன்னை காப்பாத்தினாரு இல்லையா, அவரு உன்னை காப்பாத்தினதுக்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம்னு சொல்லிடுறாரு. அவரு ஓ மூலமா இந்த உலகத்துக்கு வரணும்னு நினைச்சிருக்காரு, இதனால நீ தான் இனிமேல் எங்களோட மாதா, நீ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுமான ஃபாதர் சாலும் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினை ஒரு கன்னி மாதா மாதிரி மேக்கப் பண்ணி அவளை முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியல, அழுகுறா. எல்லா நன்ஸும் இவள ஒரு மாதா ரேஞ்சுக்கு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இசபெல் நன் இப்ப கூட ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டே தான் இருக்கா. அப்படியே நாட்களும் செல்லுது. ஹீரோயின் ஒரு நாள் வாமிட் பண்ணிட்டு இருக்கா, அதோட சேர்ந்து பல்லெல்லாம் வருது. ஹீரோயின் யோசிக்கிறா, நமக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்குமான்னு. சரின்னு கிளம்பி ஹீரோயின் சாப்பிடுறதுக்கு போறா. அப்ப எல்லாரும் இவளுக்கு மரியாதை கொடுக்கற விதமா எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆனா குவான் மட்டும் எந்திரிச்சே நிக்கல. ஏன்னா அவளுக்கு இது மேல நம்பிக்கையே கிடையாது. இங்க ஏதோ நடக்குதுன்றது மட்டும் அவளுக்கு தெரியுது. இப்ப குவான் பக்கத்துல ஹீரோயின் வந்து உட்காந்துடுறா. அவளுக்கு மட்டும் சாப்பாடெல்லாம் ஸ்பெஷலா வருது. குவான் கேக்குறா ஹீரோயின்ட்ட, உனக்கு மட்டும் குழந்தை பெத்துக்கிறது வேலையா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் சொல்லி கேக்குறா. இப்ப ஹீரோயின் தண்ணி தொட்டிக்குள்ள படுத்துட்டு என்னமோ யோசிக்கிறா. இப்ப யாரோ ஒருத்தவங்க தண்ணிக்குள்ள ஹீரோயின் முக்கி கொல்ல பாக்குறாங்க. யாரு அதுன்னு பார்த்தா நன் இசபெல் தான் ஹீரோயினை தண்ணிக்குள்ள முக்கி கொல்ல ட்ரை பண்றா. ஏன்னா அவளுக்கு இவ பிரெக்னன்ட் ஆனது பிடிக்கல. சோ இசபெல் கொல்ல ட்ரை பண்ணும்போது நன்ஸ் எல்லாம் வந்து காப்பாத்திடுறாங்க. இசபெல தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினை டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்குமான்னு. பட் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, இவ நல்லாவே இருக்கான்னு ஃபாதர் சால்ட்ட சொல்லிடுறாரு டாக்டர். பட் ஹீரோயினுக்கு சந்தேகமா இருக்கு போல. சோ வேற டாக்டர்ட்ட போலாம்னு ஃபாதர்ட்ட சொல்றா. ஏன்னா அவளுக்கு வாமிட்டிங்கோட சேர்த்து பல்லும் வருது இல்லையா, அதனால. அதுக்கு ஃபாதர் சாலும் சொல்றாரு, இவர் நல்லா படிச்சு லைசன்ஸ் வாங்கின பெரிய டாக்டர் தான். சோ நீ பயப்பட வேண்டாம், அது மட்டும் இல்லாம வெளியில உனக்கு எங்கேயும் சேஃப்டி கிடையாது, இந்த பிளேஸ் மட்டும் தான் சேஃப்டி. ஏன்னா உனக்கு ஜீசஸ் பிறக்க போறாரு, சோ கவனமா பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்புன்னு சொல்றாரு. ஓகே ஃபாதர், பட் நன் இசபெல் ஏன் அப்படி பண்ணா, என்ன கொல்ல பார்த்தான்னு கேட்க, அதுக்கு ஃபாதர் சால் சொல்றாரு, அவ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கா, உனக்கு கிடைச்ச இந்த வரம் அவளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சா நடக்கல, அதான் பொறாமையில இப்படி பண்ணிருக்கா, கவலைப்படாத, இனிமேல் அவளால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயின் சர்ச்சுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப யாரும் மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. எல்லாரும் இப்ப பாக்குறாங்க, அது இசபெல் தான் விழுந்து இறந்து போயிருக்கா. இத பார்த்த ஹீரோயினுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. இப்ப அவளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தத்தான் அவளை வச்சிருக்கிற பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடியே தான் நிறைய நன்ஸும் ஹீரோயினும் குவானும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப குவான் ஹீரோயின் கிட்ட சொல்றா, இங்க என்னமோ நடக்குது, நீ எப்படி பிரெக்னன்ட் ஆக முடியும்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் ஜீசஸ்ன்னு சொல்றா. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல, கொஞ்சம் தெளிவா யோசிச்சு பாரு, எல்லாம் மர்மமா இருக்குன்னு குவான் ஹீரோயின்ட்ட சொல்றா. இத அந்த ஃபாதர் சாலும் கேட்டுடுறாரு. உடனே குவானை கூப்பிட்டு, உனக்கு என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு கேக்குறாரு. உடனே அவ மத்த எல்லா நன்ஸையும் கூப்பிட்டு, இங்க ஏதோ மர்மமா நடக்குது, ஹீரோயின் எப்படி பிரெக்னன்ட் ஆனா, இசபெல் எப்படி இறந்து போனா, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு யோசிங்கன்னு சொல்லவும் சாலும் இன்னொருத்தனும் இவள உடனே தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் யோசிச்சுட்டு அவர் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற மேரி மாதாவோட போட்டோன்னு சைட்ல உடைஞ்சு தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஏதோ எழுதி இருக்கு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நன் எழுதி வச்சிருப்பாள், அதுதான் இது. ஹீரோயின் என்னன்னு போய் பாக்குறா. அதுல ஏதோ எழுதி அப்புறம் பைபிளோட ஒரு வசனத்தோட நம்பர் போட்டிருக்கு. ஹீரோயினும் அதை பார்த்துட்ட உடனே பைபிள் அந்த வசனத்தை எடுத்து படிக்கிறா. அதுல சாத்தான்கள் அடிக்கடி பிறக்க போகுது, அதுவும் தேவதைகள் மூலமானு போட்டிருக்கு. இத குவான்ட்ட சொல்றதுக்கு ஹீரோயின் மெதுவா குவானை கூப்பிட்டுட்டே வெளியில போறா. அப்படி போற வழியில ஆபீஸ் ரூம பாக்குறா. சோ அதுக்குள்ள போய் ஏதாச்சும் கிடைக்குமான்னு செக் பண்ணி பாக்குறப்ப தான் ஹீரோயினுக்கு தெரியுது, இவ பனிப்பாறைக்குள்ள சிக்கி காப்பாற்றப்பட்ட விஷயம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் இங்க இருக்குது, அது போக இன்னும் டீடைல்ஸ் இவளை பத்தி இருக்குது. இந்த இடத்துல ஹீரோயின்
ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது இங்க ஏதோ மர்மம் இருக்குன்னு. இப்படி இவ செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரே அலறல் சத்தமா கேக்குது. ஹீரோயினும் என்னன்னு போய் பார்க்க போறா. இப்ப வெளியில ஒரு ரூம்ல தான் சவுண்ட் கேக்குது. ஹீரோயினும் அந்த கதவோட ஓட்ட வழியா எட்டி பாக்குறா என்ன நடக்குதுன்னு. அங்க குவானை தான் கட்டி போட்டிருக்காங்க. அங்க நன்ஸ் எல்லாம் வந்து குவானோட நாக்க கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவ காலையில எல்லாரும் முன்னாடி அப்படி பேசிருப்பாள, அதனால தான். இத ஹீரோயினும் ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்டே பின்னாடி போறா. அப்ப ஒரு வயசான நன் இவ வாயை வந்து பொத்துறாங்க. இந்த வயசான நன் தான் ஹீரோயின் முடிய கொஞ்சம் கட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை இப்ப ஒரு சிலுவை மாதிரி பண்ணி ஹீரோயின்ட்ட இது ஆசீர்வதிக்கப்பட்ட சிலுவைன்னு கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோயின் ப்ளீஸ் நான் இங்க இருந்து போகணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நீ இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவளும் பயந்துட்டு ரூமுக்கு போயிடுறா. இப்ப காலையில ஆகுது, ஏதோ அலறல் சத்தம் கேக்குது ஹீரோயின் ரூம்ல. எல்லாரும் அவசர அவசரமா போய் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு கரு கலைஞ்ச மாதிரி ஒரே ரத்தமா இருக்கு. சோ டாக்டரை கூப்பிடுங்கன்னு ஃபாதர் சால் சொல்லவும், இன்னைக்கு டாக்டர் வரலன்னு சொல்லிட்டு உடனே சிட்டிக்குள்ள இருக்கிற டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு மதர் சொல்றாங்க. ஆனா ஃபாதர் வேண்டான்னு நினைச்சாலும் அப்புறமா இவளை தூக்கிட்டு கார்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹீரோயின் கத்திட்டே தான் போறா. பட் இந்த சைட் மதர் ஹீரோயின் பெட்ல ரத்தமா இருக்குல்ல, சோ அத பார்த்துட்டு ஏதோ ப்ரே பண்றாங்க. ஜீசஸ் நீங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியா பிறக்கணும்னு. அப்ப தற்செயலா சைடுல ஒரு கோழி இறகு கிடக்குது. அத பார்த்துட்டு கீழே குனிஞ்சு எடுக்க போனா கட்டில் கடையில ஒரு பையில கோழி செத்து போய் கிடக்குது. இப்ப மதருக்கு எல்லாமே புரிஞ்சிருது. ஹீரோயின் தான் கரு கலைஞ்ச மாதிரி தெரியணும்ன்றதுக்காக இந்த கோழியை கொண்டு அதோட ரத்தத்தை யூஸ் பண்ணிருக்கானோ, வெளியில போனா நம்ம தப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்கான்னு. இத உடனே ஃபாதர் சாலுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறா. இத கேட்ட ஃபாதர் சாலோட ரியாக்ஷனே மாறுது. ஹீரோயினுக்கும் இப்ப புரிஞ்சிருது இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு. அவன் கோவத்துல காரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லவும் இவ கார்ல இருந்து தலை தெறிக்க ஓடுறா. இவளால ரொம்ப தூரம் ஓடவும் முடியல. பாவம் ஒரு ஸ்டேஜ்ல பிடிச்சிடுறாங்க. இப்ப அந்த ஃபாதர் ஹீரோயினை பிடிச்சு மறுபடியும் சர்ச்சுக்கே கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. இப்ப ஹீரோயினை கட்டி போட்டிருக்காங்க. அந்த ஃபாதர் சால் ஹீரோயின்ட்ட வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னாச்சுன்னு. ஸ்டார்டிங்ல மதர் ஹீரோயின்ட்ட ஒரு ஆணியை காட்டியிருப்பாங்கல்ல, இதுதான் ஜீசஸ் அரைஞ்ச ஆணின்னு. அதை எடுத்து இவள்கிட்ட காட்டிட்டு அந்த ஆணியில ஜீசஸோட ரத்தம் இருக்கு. அதுல கிடைச்ச டிஎன்ஏ மூலமா வேற ஒரு பொண்ணு உடம்புல இந்த டிஎன்ஏவை செலுத்தினா ஜீசஸ் பிறப்பாருன்னு நம்புறாங்க இவங்க. சோ இங்க வர சின்ன வயசுல இருக்கிற நன்ஸ் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாருமே இவ்வளவு ஹெல்தியா பிரெக்னன்ட் ஆகல. அப்படி ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை வளர்ச்சி அடையாம இருக்கும். அப்படி பிறந்த குழந்தைங்களை கூட நாங்க பத்திரமா வச்சிருக்கோம்னு சொல்லி லேப்ல அத ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கிறத காட்டுறான். ஆனா நீ ரொம்ப லக்கி, பிகாஸ் நீ பிரெக்னன்ட் ஆயிட்ட. நீ ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்க. நான் ஒரு டிஎன்ஏ டாக்டர்னு இப்படிலாம் பேச பேச ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஓகே இவளுக்கு எப்படி டிஎன்ஏவை உள்ள இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா, இவள்கிட்ட ஸ்டார்டிங் சீன்ல இந்த ஆணியை காட்டுறப்ப மயக்கம் போட்டு விழுந்திருப்பாளையா, அப்ப கூட என்னென்னலாமோ கனவு வருமே, அப்பதான் இவளுக்கு இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் சொல்றா என்னை விட்டுரு, நான் இங்க இருந்து போயிடுறேன்னு. பட் அந்த ஃபாதர் சால் நீ எங்கேயும் போக கூடாது, இங்க தான் இருக்கணும். ஜீசஸ பெத்து கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் ஓடி போனதுக்கு தண்டனையா அவளோட பாதத்துல பழுக்க காய்ச்சின சிலுவையால சூடு வைக்க போறாங்க. அவளும் எவ்வளவோ தடுத்து பாக்குறா, ஆனாலும் சூடு வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு புரியுது இவங்க இப்படித்தான் எல்லாரையும் கொடுமைப்படுத்துறாங்கன்னு. இதே மாதிரி சூடுபட்ட தடத்தை தான் அந்த முடியை வெட்டுச்சலையா அந்த பாட்டியோட பாதத்திலயும் ஹீரோயின் பார்த்திருப்பா. அப்புறம் ஹீரோயினை அவ ரூம்ல விட்டுட்டு லாக் பண்ணிடுறாங்க. அவளும் விடுங்கடான்னு கதறா, ஆனா நோ யூஸ். ஹீரோயினுக்கும் இப்ப டெலிவரி டேட் வந்துருச்சு. சோ செக் பண்ணிட்டு அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்க மதரையும் விட்டுட்டு போறாங்க. ஹீரோயின் இப்ப என்ன பண்றானா, பக்கத்துல இருந்த ஒரு சிலுவையை எடுத்து அந்த மதரோட மண்டையிலயும் ஒரு போடு போட்டுட்டு அவங்கள அடிச்சு கொண்டுட்டு அங்க இருந்து வெளியில வரா. அப்பன்னு பார்த்தா அவ தண்ணி கூட வர உடைஞ்சிருது. ரொம்ப கஷ்டம்ல. அது குழந்தை பிறக்க போறதுக்கான சிம்டம். அதோட தான் நடக்க வர செய்யறா. இப்ப கீழே பிரேயர் நடந்துட்டு இருக்கு. அது பெரிய ஃபாதர் மேல நின்னுட்டு சிகரெட் குடிச்சிட்டே பாத்துட்டு இருக்காரு. அங்க ஹீரோயின் இவருக்கு பின்னாடி வந்து அவங்க வச்சிருப்பாங்களா ஒரு ஜெபமால, அதுலயே கழுத்து நெரிச்சு கொன்னுடுறா. இவரை ஹீரோயின் கொல்றத டாக்டர் பாத்துடுறா. அங்க இருந்து ஓடி போயிடுறான். இப்ப ஹீரோயின் அங்க இருந்து உள்ள போய் ஜீசஸ் அரைஞ்சாங்களே அந்த ஆணிய வந்து எடுத்துட்டு ஃபாதர் சால தேடி லேபுக்கு போறா. ஏன்னா அங்கதான் சாம்பிள்ஸ்ல இருந்து இறந்து பிறந்த குழந்தைங்க வரைக்கும் பாதுகாப்பா வச்சிருப்பாங்க இல்லையா. இனிமேல் இது மாதிரி யாருக்கும் நடக்க கூடாதுன்னு பக்கத்துல இருக்கிற பெட்ரோலை எடுத்து லேப்ல இருக்கிற எல்லா திங்ஸ் மேலயும் ஊத்துறா. கையில லைட்டரும் வச்சிருக்கா. அப்ப அங்க ஃபாதர் சால் வந்துடுறாரு. வேண்டாம் குடுத்துரு, நம்ம எதுனாலும் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்பன்னு பார்த்து அவளுக்கு பெயின் வேற அதிகமா இருக்கு. சோ வழியில கத்துறா. அந்த நேரமா பார்த்து அவ கையில உள்ள லைட்டரை சால் புடுங்க ட்ரை பண்றாரு. அப்ப பக்கத்துல ஒரு பாட்டில் இருக்கும். அதை எடுத்து இவரை அடிச்சிட்டு இவ வெளியில
ஓடுறா. இவரை லேபுக்குள்ள போட்டுட்டு டோரையும் லாக் பண்றா. அப்படி லாக் பண்ணிட்டு இவ தப்பிக்கிறதுக்குள்ள இவளோட முடிய பிடிச்சிட்டு அவரை விட மாட்டுறாரு. உடனே கையில இருந்த லைட்டரை பத்த வச்சு கீழே கொட்டி இருக்கிற பெட்ரோல்ல போட்டுடுறா. அது லேபுக்குள்ள போய் ஃபுல்லா பரவி கொழுந்து விட்டு எரியுது. அதுல ஃபாதர் சாலும் சேர்ந்து எரியுறான். பட் அவன் சாகல, பாதி எரிஞ்ச நிலைமையில லேப உடைச்சுக்கிட்டு வெளியில வர்றான். அதுக்குள்ள ஹீரோயினுக்கு இங்க பெயின் அதிகமாயிட்டு இருக்கு. இவன் வெளியில தப்பிச்சு வரத பார்க்கவும் இவன் அந்த வலியோட அங்க இருந்து ஓடுறா. ஒரு கொகை மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள டார்ச் அடிச்சுட்டே போறா. அந்த கொகைக்குள்ள போயிட்டே இருக்கா வலியோடயே. ஃபாதர் சாலும் இவ பேரை சொல்லிட்டு அந்த கொகைக்குள்ள தேடிட்டே வரான். இவ டார்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேஸ்ல உட்காந்துடுறா. திடீர்னு இவ பேரை சொல்லி கூப்பிடுற சவுண்ட் ஸ்டாப் ஆயிருச்சு. சோ டார்ச் ஆன் பண்ணிட்டு எங்க காணும்னு சொல்லி பாக்குறா. இப்ப பக்கத்துல இவளோட ஃப்ரெண்டு குவான கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அத பார்த்துட்டு கத்த கூடாதுன்னு வாயை பொத்திட்டு அங்க இருந்து போறா. அப்ப அங்க ஒரு ஹோல் இருக்கு வெளியில போறதுக்கு. அத பார்த்தவ சந்தோஷப்பட்டு தப்பிக்கிறதுக்காக அதை நோக்கி போறா. அவ அந்த ஹோல்ல ஏறி தவழ்ந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடியே ஃபாதர் சால் வந்து அவ காலை தர தரன்னு இழுத்து கீழே போடுறான். அவன் இவள்கிட்ட நான் ஜீசஸ கண்டிப்பா பிறக்க வைப்பேன்னு சொல்லிட்டு அவ உயிரோடு இருக்கும் போதே வயித்தை கிழிக்கிறான். இவளும் கத்துறா ரொம்பவும். அப்ப அந்த ஜீசஸ அரைஞ்ச ஆணி இருக்குல்ல, அதாலேயே அவனை ஒரு குத்துறா. அவனும் ரத்தம் தெறிக்க தெறிக்க செத்து போறான். இவளும் அங்கிருந்து ரத்த கரையோட அந்த ஹோல் வழியா கொகையை விட்டு வெளியில வந்துடுறா. இப்பதான் நிம்மதியா வெளி உலகத்தையே பாக்குறா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அவளுக்கு பெயின் அதிகமாகி கத்திக்கிட்டே குழந்தைய பெத்தும் எடுத்துடுறா. அவ வாயாலேயே தொப்புள் கொடியும் அறுத்து எரிஞ்சிடுறா. இப்ப அந்த குழந்தைய பார்த்தா அது ஒரு சாத்தா மாதிரி இருக்கு. மிருகத்தோட சவுண்டு தான் அது விடுது. அது பாக்குறதுக்கும் குழந்தை மாதிரியே இல்ல, ஒரு மிருகம் மாதிரியே இருக்கு. இந்த குழந்தை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் டாக்டரோட ரிசர்ச் தப்பானதா கூட இருக்கலாம். இது ரொம்பவும் ஷாக்கிங்கா ஹீரோயின் பார்த்துட்டு இது குழந்தை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறா. அவ பக்கத்துல இருக்கிற கல்லை எடுத்து அது மேல போட்டு கொன்னுடுறா. ஸ்டார்டிங்ல ஒரு நன் எழுதி வச்சிருப்பால, மேரி மாதா போட்டோக்கு பின்னாடி சாத்தான்கள் இது மாதிரி தேவதையோட வயிற்றுல பிறக்குன்னு. அதுதான் இங்க நடந்திருக்குன்ற மாதிரி காட்டி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.